ஆக ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை நடக்குதுன்றது அவங்களே மத்திய அரசே தமிழ்நாட்டினுடைய உணர்வை புரிந்து கொண்டு தான் முதல்ல தூத்துக்குடி மதுரைக்கு ட்ரெயின் இல்லை, மாநில அரசு ஒத்துழைக்கலன்னு சொன்னார். இன்றைக்கி அப்படியே பல்டி அடிச்சிட்டார் தலைகளை. நீட் தேர்வு ரத்து குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விளக்கம் அளித்துள்ளார். பல தடைகள்னால நிறைவேற்ற முடியல. சோ மக்கள் இது ஒரு ஏமாந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயத்தை மக்கள் எப்படி பார்க்கணும்ன்ற மாதிரி நீங்க என்ன மாதிரி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இப்போ காரணம் என்னென்னா, நாங்கள் எல்லா விதமான முயற்சி எடுத்துட்டோம். ஆனால் ஒன்றிய அரசு பிடிவாதமாக இருக்குது. கல்விக்கு தர வேண்டிய தொகையை கூட எங்கள் மானியத்துடன் எங்களுடைய உரிய அந்த பணம் கூட வந்து சேரலை. இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்றது மக்களுக்கு தெரியுது. ஆக ஒன்றிய அரசு ஓரவஞ்சனை நடக்குதுன்றது அவங்களே மத்திய அரசே தமிழ்நாட்டினுடைய உணர்வை புரிந்து கொண்டு தான் முதல்ல தூத்துக்குடி மதுரைக்கு ட்ரெயின் இல்லை, மாநில அரசு ஒத்துழைக்கலன்னு சொன்னார். இன்றைக்கி அப்படியே பல்டி அடிச்சிட்டார் தலைகளை. யூட்டர்ன் எடுத்துட்டார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக நாங்கள் கரெக்டாக போயிட்டுருக்கோம். சில தில்லுமுள்ளில் செய்து மக்களை கவனத்தை செல்லாம் பார்க்க மக்களுக்கு புரியுது. எல்லாமே மக்களுக்கு புரிந்த காரணத்தினால்தான் சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி வாக்களிப்பது, பார்லிமெண்ட்டுக்கு எப்படி வாக்களிப்பது, பார்லிமெண்ட்டுக்கு தேர்தலில் ஒரு இடம் கூட அவங்க வராதுக்கு போகிறது காரணம் எங்களுடைய நியாயமான கோரிக்கையெல்லாம் ஒன்றிய அரசு நிறைவேற்றி தராதனால அந்த கட்சியை அடியோடு வேரோடு அறுத்து விட்டார்கள். நெசவாளர்கள் அந்த நெஞ்சு கொடுக்குறவங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சக்கரபாணி தெளிவாணி பதில் சொல்லியிருக்காரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.